அல்லேலூயா. இன்றைக்கு நாம் தேவனுடைய சமூகத்தில் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட ஒரு வேத பகுதியை நாம் பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 10வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 10வது வசனம் முதல் வாசிக்க. போதும் நம்ம சுருக்கமாக போவோம். இந்த எபிரேயர்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நமக்கு செய்த நன்மைகளை வாசிக்கிறோம். இந்த கிறிஸ்துவின் தியாகத்தின் பரிபூரணம் என்று சொல்லலாம். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு நம்முடைய தேவனுடைய அல்லது கிறிஸ்துவின் தியாகத்தின் பரிபூரணம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பட்ட பாடுகள், அவர் நமக்காக பட்ட வேதனைகள், அவர் நமக்காக அனுபவித்த கொடுமைகள் இல்லையா, இவைகள் ஏராளம். இயேசு பட்ட பாடுகளுக்கும் வேதனைகளுக்கும் ஒரு பரிபூரண ஆசீர்வாதத்தை பிதாவாகிய தேவன் அவருக்கு தந்தருளினார். கவனிங்கள், இயேசு கிறிஸ்து பட்ட பிரயாசத்தினுடைய பலனை அவர் என்ன செய்தார்? பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு திருப்பி கொடுத்தார். அவர் 7 ஆசீர்வாதங்களை இயேசு கிறிஸ்துவுக்கு திருப்பி கொடுத்தார் என்பதை இந்த எபிரேயர் புஸ்தகத்திலும் ரோமருக்கு எழுதின நிருபத்திலும் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலும் நாம் படிக்கலாம். நாம் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுடைய தியாகத்தின் அந்த பரிபூரணம் என்ன, அந்த தியாகத்தின் மகிமை என்ன என்று சொல்லி பார்க்க வேண்டும். பொதுவாக இந்த உலகத்திலே ஒரு விலையேற பெற்ற அன்பு உண்டு என்று சொன்னால் அது யாருடைய அன்பு என்று சொல்லுவோம்? தாயினுடைய அன்பு என்று சொல்லுவோம். தாயினுடைய அன்பை போல வேறு ஒரு அன்பை உலகத்தில் எங்கும் பார்க்க முடியாது. தேவனுடைய பிள்ளைகள் நாம் நம்புகிறது என்ன? நமக்கு தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார், அல்லது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவருடைய அன்பு விலையேற பெற்றது, அல்லது அவருடைய தியாகம் நம்முடைய வாழ்க்கையிலே விலையேற பெற்றது. ஒரு தாயுடைய தியாகத்தை நீங்கள் கவனித்தீர்களே ஆனால், ஒரு குழந்தை தன்னிலே உற்பவித்த அந்த நாள் முதல் அந்த தாயினுடைய பாடுகள், அந்த தாயினுடைய தியாகங்கள், தனக்கு விருப்பப்படி தூங்க முடியாது, தான் நினைக்கிறதை சாப்பிட முடியாது, இப்படி ஏராளம் காரியங்கள் ஒரு தாய் அனுபவிக்கிறாள். இந்த தாயுடைய அன்பை பார்க்கிலும் உலக பிரகாரமான அன்பு வேறொன்றும் பெருசாய் இல்லை என்று நாம் சொல்லலாம். உதாரணமாய் ஒரு வாலிபன், அந்த வாலிபன் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெண்ணை கண்டுபிடித்தான். அவள் அவனை பார்த்தாள், அவனும் அவளை பார்த்தான். 2 பேருக்குள்ளும் அன்பு ஏற்படுகிறது. 2 பேரும் திருமணம் செய்து கொள்ள நினைக்கிறார்கள். ஆனால் பெற்றோர் அதற்கு தடை. விசேஷமாய் அந்த பையனுடைய தாய் அந்த திருமணத்திற்கு தடை. ஏனென்றால் அது
ஏற்ற திருமணமாக அந்த தாய் உணரவில்லை. ஆகினாலே அந்த திருமணத்தை வேண்டாம் என்று மகனிடத்திலே சொல்லி அவளிடத்திலே அவனை விட்டு விலகி போக அந்த தாய் பேசினாள். ஆனால் அந்த பெண் அதை விரும்பவில்லை. கண்டிப்பாக இவன் சொன்னான், சரி நான் வீட்டை விட்டு வந்து என்ன செய்து கொள்ளுகிறேன், உன்னை திருமணம் செய்து கொள்ளுகிறேன். ஆனால் அதற்கு இப்பொழுது அவள் ஒரு கண்டிஷன் போடுகிறாய். நீ என்னை திருமணம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அம்மாவுடைய சம்மதம் மட்டும் எனக்கு இருந்தால் போதாது. வாழ்நாள் முழுவதும் அவள் என்னோடு இடைப்பட்டு கொண்டிருப்பாள். எனக்கு அவள் பிரச்சனையாக இருப்பாள். உனக்கும் எனக்கும் இடையிலே அவள் என்ன செய்வாய், வருவாள். ஆகினாலே நீ என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், உன்னுடைய தாயை கொன்று உன்னுடைய தாயினுடைய அந்த லிவர் அல்லது அந்த இருதயத்தை ஒரு தட்டில் வச்சு நீ என்கிட்ட கொண்டு கொடுத்துட்டீன்னா நான் உன்னை என்ன செய்வேன், நம்புவேன். அதற்கு பின்பு நம்முடைய திருமணத்தை நாம் செய்து கொள்ளலாம், தடைகள் மாறும் என்று சொல்லி அவள் கேட்டுக்கொண்டாள். அவனும் போனான். இப்பதான் நிறைய கொலைகள் நடக்கிறத பார்க்குறீங்களே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த காலத்தில் மாத்திரமல்ல, அந்த காலத்திலும் அது இருந்திருக்கிறது. அந்த வாலிபன் தன்னுடைய தாயை கொலை செய்வதற்கு திட்டமிட்டான். அவன் ஏதோ சில முயற்சிகளை எடுப்பதை தாய் கவனித்த பொழுது பொறுமையோடு அந்த மகனை அழைத்து பேசுகிறான். மகனே, உனக்கு 2 சந்தர்ப்பம் இருக்கிறது. நான் சொல்லுகிறபடி நீ வாழ்ந்தால் சந்தோஷமாக உன்னுடைய வருங்காலம் இருக்கும். இல்லை என்றால் நீ என்னை கொலை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாய், கொலை செய்து கொள். என்னுடைய இருதயத்தை தானே அவள் கேட்டாய், கொண்டு கொடு. நீ ஆனால் நிம்மதியாய் வாழ வேண்டும் என்று சொல்லி அந்த மகனை அவள் கேட்டுக்கொண்டாள். அவனும் அவனை என்ன செய்கிறான், அந்த தாயை கொன்று தன்னுடைய அந்த இருதயத்தை ஒரு தட்டில் வைத்து தன்னுடைய வருங்கால மனைவி இடத்துல கொடுப்பதற்காக அவன் போய்கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய கால்கள் தள்ளாடினது. அந்த இருதயம் அவனோடு பேச ஆரம்பித்தது. மகனே, ஏன் நீ தள்ளாடுகிறாய்? கவனமா போ. உன்னுடைய கால் கல்லில் படுகிறது, அம்மாவுக்கு வலிக்குது, அம்மாவுடைய இருதயம் வலிக்கிறது, நீ கொஞ்சம் பொறுமையா நடந்து போ என்று சொல்லி அந்த தாயினுடைய இருதயம் அவனோடு பேச ஆரம்பித்தது. தேவனுடைய பிள்ளைகளே, அதான் வேதத்தில் தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. மறவாத 2 உள்ளங்கள் என்று சொன்னால் அது தாயினுடைய அன்பு, இரண்டாவது விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவின் அன்பு. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்று சொல்லலாம். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அன்பு அல்லது அவருடைய தியாகம், அதை தான் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சொன்ன 7 தியாகங்களை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அந்த 7 தியாகங்களோடு அவர் நமக்கு பாராட்டி வைத்திருக்கிற நன்மைகளையும் நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய பாடு மரணத்தினால் நமக்கு கிடைத்திருக்கிற முதல் ஆசீர்வாதம் என்னவென்றால் அவருடைய தியாகத்தின் பலன். அவருடைய தியாகத்தின் பலன். அவருடைய தியாகம் என்ன? அவருடைய தியாகம் என்ன? அவர் கல்வாரி சிலுவையிலே மரிப்பதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். தன்னுடைய 2 கைகளையும் அவர் ஆணிகளுக்கு ஒப்பு கொடுத்தார். 2 கால்களையும் அவர் ஆணிகளுக்கு ஒப்பு கொடுத்தார். தன்னுடைய விலாவிலே ஓங்கி குத்துவதற்கு ஆண்டவர் அனுமதித்தார். கவனிங்கள், அவருடைய தலையிலே முள்முடி அடிக்கப்பட்டது. அவர் எல்லா பாடுகளின் ஊடே கடந்து போய் ஜீவனையும் நமக்காக கொடுத்தார். இது அவருடைய மகா பெரிய தியாகம் என்று சொல்லலாம். அந்த தியாகத்தினுடைய அந்த தியாகம் மகா பெரிய தியாகம் என்று சொல்லலாம், அல்லது இது பூரணமான தியாகம் என்று சொல்லலாம். அதற்கு மேல் வேறு ஒரு தியாகம் இல்லை. அவருடைய மரணத்திற்கு அவர் தம்முடைய மரணத்திற்கு ஒப்பு கொடுத்ததை போல வேறொரு தியாகம் இல்லை என்று சொல்லலாம்.
ஒரு ரோம போர் சேவகன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய அந்த பாடு மரணத்தை கண்டு பார்த்து அவன் கவனித்த பொழுது அவன் சொல்லுகிறான், உண்மையாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்று ஒரு வார்த்தை சொல்லுகிறார். மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன். கவனிங்கள், அவருடைய தியாகம் நமக்கு கொடுக்க வாங்கி கொடுத்திருக்கிற ஒரு விலையேற பெற்ற ஸ்லாக்கியம் என்னவென்றால், அந்த எபிரேயர் 12:10-12 இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்திருக்கிறார். போதும், அந்த வார்த்தை மறுபடியும் கவனிங்கள். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியாக தம்மை செலுத்தி. பலி என்பது மிக முக்கியமான ஒன்று. இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தின் மேன்மை எங்கு இருக்கிறது என்று சொன்னால், அவர் தன்னை ஜீவ பலியாக என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். தன்னை அவர் ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். அந்த அர்ப்பணம் அல்லது அந்த பிரதிஷ்டை அல்லது தன்னை அவர் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த பொழுது தேவனாகிய கர்த்தர் அதை கவனித்துக் கொண்டிருந்தார். அதனால் ஏற்பட்ட மேன்மை என்னவென்றால், அந்த 10வது அதிகாரம் 13வது வசனத்தில் படிங்கள். பாதப்படி ஆக்கி போடும் வரைக்கும் அவர் காத்து கொண்டிருக்கிறார். போதும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை தியாகமாக ஒப்பு கொடுத்து சிலுவையிலே மறித்து யாரும் செய்ய முடியாத ஒரு தியாகத்தை நமக்கு செய்து முடித்தார். கவனிங்கள், ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதல் வரையிலும் நாம் கவனித்தோமையானால், பாவம் என்கிற ஒன்று இருந்தது. அந்த பாவத்திற்கு பிராயச்சித்தம் என்கிற ஒன்று வேத புஸ்தகத்திலே நாம் படிக்கிறோம். அந்த பாவத்தினுடைய பிராயச்சித்தம் என்ன? பலிகளாக காணப்பட்டது இல்லையா? எதை பலி கொடுத்தார்கள்? ஆட்டை பலி கொடுத்தார்கள், மாட்டை பலி கொடுத்தார்கள், பறவைகளை பலி கொடுத்தார்கள். இந்த பலிகளை கொடுத்து பிராயச்சித்தம் தேடிக்கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பொழுது அங்கே இடையிலே வருகிறது பிராயச்சித்தம். என்ன இடையிலே வருகிறது? அவர் ஒரு பலியை கொடுத்து அந்த பலியினுடைய அந்த மிருகத்தினுடைய தோலை எடுத்து ஆண்டவர் பண்படுத்தி, அவர் வார்த்தையினால் பண்படுத்தி இருக்கலாம், பண்படுத்தி ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் எதை கொடுக்கிறார்? வஸ்திரத்தை கொடுக்கிறார். அமர்மையான தேவனுடைய பிள்ளைகளே, மனுஷனுடைய பாவத்தின் பரிகாரத்திற்காக மிருகங்களோ அல்லது ஆடு மாடுகளோ அல்லது பறவைகளோ போதாது என்று உணர்ந்த தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை என்ன செய்தார்? தந்தருளி. அந்த வார்த்தை சொல்லுங்க, இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அப்ப பாருங்க, இவ்வளவாய் என்பதற்கு அளவே இல்லை இல்லையா? இவ்வளவு சொல்லலாம். நம்முடைய திராணி என்ன? இவ்வளவு சொல்லலாம் இல்லையா? அதற்கு மேல் நம்மால் என்ன செய்ய முடியாது? சொல்ல முடியாது. ஆனால் மனுஷனால் மெஷர் பண்ண முடியாத அளவுக்கு அவர் நம்மிடத்தில் தன்னுடைய மரணத்தின் நிமித்தம் மரணத்தினாலே நம்மிடத்தில் அவர் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லலாம். அப்போ ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்த பொழுது அங்கே ஒரு காரியத்தை அவர் செய்தார். அவர்களுக்கு வஸ்திரத்தை உண்டாக்கி கொடுத்தார். இன்னைக்கு கூட நமக்கும் அப்படிதான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை உணர்த்தும் பொழுது நாம் என்ன செய்து கொள்ளுகிறோம்? மறைந்து கொள்ளுகிறோம். சில வேளைகளில் செய்தி மூலமாய் தேவனுடைய வார்த்தை வரும் பொழுது, வேதத்தை வாசிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை நம்முடைய மனதிற்கு நேராய், நம்முடைய இருதயத்திற்கு நேராய் வரும் பொழுது அந்த வார்த்தை உணர்த்துகிறது, பாவம் என்று பாவத்தை உணர்த்துகிறது. அப்படி உணர்த்தும் பொழுது மனிதன் என்ன செய்கிறான்? ஆண்டவரிடத்தில் முறையிடுகிறான். ஆண்டவரே, நான் பாவம் செய்தேன், ஆகையினாலே உம்மை பார்ப்பதற்கு நான்
தகுதியற்றவன், உம்மோடு பேசுவதற்கு நான் தகுதியற்றவன் என்று ஒளித்துக் கொள்ளுகிறான். ஒளித்துக் கொள்ளுகிறவனை அவர் என்ன செய்கிறார்? பிராயச்சித்தத்தின் மூலமாக ஒரு பலியை கொடுத்து, அந்த பிராயச்சித்தத்தின் மூலமாக ஆதாம் ஏவாளுக்கு வஸ்திரத்தை உடுத்தினதை போல முந்தின ஆதாமின் பாவத்தை மன்னித்து அவனுக்கு தோல் வஸ்திரத்தை கொடுத்த தேவனாகிய கர்த்தர் பிந்தின தலைமுறைகளுக்கு பாவத்தின் பரிகாரத்திற்காக பிதாவாகிய தேவன் என்ன செய்கிறார்? தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தின் நிமித்தம் ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்துவிக்கிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் ரட்சிப்பின் வஸ்திரத்தினால் உடுத்தப்பட்டவர்களாக நாம் இன்றைக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது நமக்கு கிடைத்தது எப்படி என்று சொன்னார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தியாகத்தினாலே என்று சொல்ல முடியும். ரோமருக்கு எழுதின நிருபத்திலே வாசிங்கள். ரோமருக்கு எழுதின நிருபத்திலே 5வது அதிகாரத்திலே 6வது வசனத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமங்களுக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில், அந்த வார்த்தையை கவனிச்சுக்குங்க, நான் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். அந்த 12வது வசனத்தில் மறுபடியும் நம்ம சேர்ந்து படிப்போம். இப்படி இருக்க ஒரே மனுஷனால் பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியினால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போல இதுவும் ஆயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்து இயேசு தம்மை பலியாக ஒப்பு கொடுத்த பொழுது பிதாவாகிய தேவன் அவரை எப்படி உயர்த்துகிறார் தெரியுமா? பிந்தின ஆதாமாக அவரை உயர்த்துகிறார். முந்தின ஆதாம் தோற்று போன ஆதாம், பிந்தின ஆதாம் ஜெயித்த ஆதாம். சொல்லுங்க, முந்தின ஆதாம் என்ன செய்து போனவன்? தோற்று போன ஆதாம். ஆனால் பிந்தின ஆதாமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ ஜெயித்த ஆண்டவர். ஆமென். அப்போ அவருடைய தியாகத்தின் மேன்மை என்னவென்றால், நம்மை அவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தி நம்மை அழகு பார்க்கிற ஒரு தேவனாகிய கர்த்தர். ஆமென். நம்மை அழகு பார்க்கிற ஒரு தேவனாகிய கர்த்தர். அப்போ ஒன்றாவதாக கிறிஸ்துவின் பாடு மரணங்கள், அது தியாகம் நமக்கு பெற்றுக் கொடுத்த பாக்கியம் என்னவென்றால், விலையேற பெற்ற ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் அவர் மூலமாய் பெற்றுக்கொண்டோம். கரங்களை கோட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. ஒன்றாவதாக அவருடைய தியாகத்தின் பலன் என்னவென்றால், நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு. ஆமென். அந்த ரட்சிப்பு எப்படி என்று சொன்னால், நம்முடைய முந்தின தலைமுறைக்கு அது இல்லை. அது பலி செலுத்தின திருப்தி தான் அவர்களுக்குள்ளே இருந்தது. ஆனால் அடுத்த பாவம் செய்யும் பொழுது மறுபடியும் அந்த பாவம் அவர்களை எப்படி அடையாளப்படுத்தினது? பாவி என்று அடையாளப்படுத்தினது. பாவி என்றவர்களை அடையாளப்படுத்தின பொழுது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து அவர் சிந்தின இரத்தம் இப்பொழுது அவனை பாவியாக அல்ல, அவனை பரிசுத்தவானாக அடையாளப்படுத்துகிறது. அவர் சொல்லுகிறார், நீ என்னுடைய தாசன், நீ என்னுடைய மகன், நீ என்னுடைய மகள், நீ என்னுடைய குமாரன், நீ என்னுடைய குமாரத்தி என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கின்றார்? விலையேற பெற்ற இடத்துல தம்முடைய பிள்ளைகளை கொண்டு போய் வைக்கிறார். இனி 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 பலி இல்லை, இனி மிருகங்கள் பலி செலுத்த வேண்டாம், இனி எந்த பலி இல்லை, பறவைகளுடைய பலி இல்லை.
இனி ஆடுகளுடைய பலி இல்லை. இனி அந்த பலிகளை நீங்கள் போட்டாலும் அது பிரயோஜனம் இல்லை. அது காலம் கடந்து போன அல்லது காலத்தினால் ஒதுக்கப்பட்ட ஒரு பலி. ஆனால் வேறு ஒரு பலி இருக்கிறது. பிதாவாகி தேவன் தன்னுடைய குமாரனை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்து அந்த சிலுவை மரணத்தினாலே எனக்காக அவர் செய்து முடித்த தியாகம். ஹல்லேலூயா. அந்த தியாகம் தான் இன்றைக்கு நம்மை உயிரோடு வைத்திருக்கிறது. அந்த தியாகம் தான் இன்றைக்கு என்னை அவருடைய பிள்ளையாக மாற்றி இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? மகன் என்கின்ற சிலாக்கியம், ஆமென், மகள் என்கிற சிலாக்கியம். உங்களுக்கும் எனக்கும் என்ன சிலாக்கியம்? அப்பா என்று அழைக்கிற சிலாக்கியம். அப்பா பிதாவே என்று அழைக்கிற சிலாக்கியத்தை யூதர்கள் இன்று வரையிலும் பயப்படுகிறார்கள் அவரை அப்பா என்று அழைப்பதற்கு. ஆனால் இயேசு கிறிஸ்துவுடைய தியாகத்தின் அடையாளம் என்னை அவருடைய பிள்ளையாக அடையாளப்படுத்தி இருக்கிறது. என்னை அவருடைய மகனாக அடையாளப்படுத்தி இருக்கிறது. இனி நீ எனக்கு தூரமானவன் அல்ல, நீ என்னோடு நடக்கலாம் என்று அவர் இன்றைக்கு பிடித்து என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் கரங்களை கொட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவீர்கள்? கிறிஸ்துவின் ஒரே தியாகம் எனக்கு எதை கொடுத்திருக்கிறது என்றால் அவருடைய பிள்ளை என்கிற பாக்கியத்தை கொடுத்திருக்கிறது. ஆமென். சரி, இரண்டாவதாக நாம் ஒரு பகுதியை படிப்போம். எபிரேயர் 10வது அதிகாரம் 11வது வசனம். எங்க கவனிங்க, அந்த 10வது வசனத்தில், 10வது அதிகாரம் 11வது வசனத்தில், அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும், எந்த ஆசாரியனானாலும், இரண்டாவது பாவங்களை நான் கண்டுபிடிச்சுக்கிறேன், பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே வித பலிகளை அநேகந்தரம் செலுத்தினவராயும் நிற்பான். ஒன்றும் புரியல, பார்ப்போம். இரண்டாவது அவருடைய தியாகத்தின் மேன்மை என்னவென்றால், பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஆசாரியன் ஆசரிப்பு கூடாரத்தில் வந்து நிற்பான். ஆசரிப்பு கூடாரத்தின் 3 பகுதிகள் என்ன? பிரகாரம். தூக்கம் வருதம்மா, இயேசுவின் ரத்தம் சொல்லுங்க. ஆசாரியன் தேவாலயத்தில் அல்லது அவன் எங்கே இருப்பான்? ஆசரிப்பு கூடாரத்தில் அவன் நிற்பான். வரிசையாக வரும் பிரகாரத்தில் இருந்து அந்த பலி கொடுக்கப்பட்டு அது அங்கிருந்து வரிசையாக வருகிறது. வந்து பிரதான ஆசாரியனிடத்திலே அதனுடைய ரத்தம் வந்து சேருகிறது. அவன் அங்கே உட்கார்வதற்கு ஒரு இடம் இல்லை. 3 ஸ்தலங்கள் இருக்கிறது. பரிசுத்த பிரகாரம், சொல்லுங்க, பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த பிரகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்களேயானால் அங்கே என்னென்ன இருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியர்கள் நிற்பார்கள், பலிபீடம் இருக்கும், அங்கே ஒரு வெண்கல தொட்டி இருக்கும். இவைகளெல்லாம் அந்த பிரகாரத்தில் காணப்படும். பலி நடந்து கொண்டே இருக்கும். ரத்தம் பார்த்து கொண்டே இருக்கணும். ரத்தம், ஆடுகளுடைய சத்தம், மிருக ஜீவனுடைய சத்தம், பறவைகளுடைய சத்தம், ரத்தம் நதியாக ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு புறத்தில். கவனிங்க, அதற்கு மேல அங்கே ஒரு சேரை நீங்க பார்க்க முடியாது. அதற்குள்ளே ஆசாரியன் வந்தாலும் அவன் என்ன செய்ய வேண்டும்? நிற்கதான் செய்ய வேண்டும். அந்த வார்த்தையை மனதில் வையுங்கள். நிற்கதான் அவன் செய்ய வேண்டும். எதுவரையிலும் அவன் நிற்க வேண்டும்? கடைசி வரையிலும் அவன் நிற்க வேண்டும். பிரகாரத்தில் உட்கார முடியாது. இரண்டாவது கவனிங்கள், பரிசுத்த ஸ்தலம் என்று ஒரு இடம் இருக்கிறது. இந்த பரிசுத்த ஸ்தலத்தில் வலதுபுறத்தில் என்ன இருக்கும்?
சமூக தப்பத்து மேஜை இருக்கும். இடதுபுறத்தில் என்ன இருக்கும்? குத்து விளக்கு காணப்படும். இந்த குத்து விளக்கு எரிந்து கொண்டே இருக்கும். இந்த சமூக தப்பத்து மேஜை வலதுபுறத்தில் இருக்கும். மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு ஏறுகிற அந்த பகுதியிலே தூபபீடம் காணப்படும். ஆனால் ஒரு சேர் கூட எங்கேயுமே என்ன செய்யல, ஆசாரியனுக்கு போடப்படவில்லை. ஆசாரியனுக்கு போடப்படவில்லை. சரி, அடுத்தது இன்னும் ஒரு ஸ்தலம் இருக்கிறது, மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நீங்கள் தேடி பார்ப்பீர்கள் ஆனால் அங்கே கேருபீன்களை தன்மேல் சுமந்து கொண்டிருக்கிற ஒரு பொன் தகட்டினால் அடிக்கப்பட்ட ஒரு பெட்டி இருக்கும். அதனுடைய வலதுபுறத்திலும் அதனுடைய இடதுபுறத்திலும் நீங்கள் பார்ப்பீர்கள் ஆனால் அங்க என்ன இல்லை? உட்காருவதற்கு ஒன்றுமில்லை. பழைய ஏற்பாட்டின் காலத்து யாரு? லேவியிலிருந்து ஆரோனிலிருந்து ஒருவருக்கும் என்ன செய்யப்படவில்லை? தேவன் அனுமதிக்கப்படவில்லை. அவர்கள் நின்றுதான் தேவனுக்கு செய்ய வேண்டிய பணியை செய்ய வேண்டும். ஒரு உதாரணத்தை சொல்லுவேன். வருஷத்திற்கு ஒரு முறை இந்த ஆசாரியன் பலியை கொடுத்து இரத்தத்தை கரங்களில் ஏந்தி கொண்டு இங்கே வருவான். பிரகாரத்தை கடந்து பரிசுத்த ஸ்தலத்தை கடந்து மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வந்து தனக்காக தன்னுடைய பரிகாரத்திற்காக அவன் ஜெபித்து விட்டு அவன் பலி செலுத்தி தன்னை சுத்திகரித்து கொண்டு அதற்கு பின்பு இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவ பரிகாரத்திற்காக அவன் ஒப்பு கொடுத்து ஜெபிப்பான். ஜெபித்து முடித்து விட்டு ரெண்டு காரியம் நடக்கும். ஒன்றே, அவன் பாவம் செய்திருப்பானே ஆனால் அந்த பாவத்தின் தண்டனை அங்கே அவனுக்கு என்ன? மரணம். அவன் வெளியே வர முடியாது. அவன் நடந்து உயிரோடு வருவதற்கு, உயிரோடு நிற்க முடியாது. உயிரோடு அவன் இருக்க மாட்டான். அவனை யாரும் போய் எடுக்கவும் முடியாது. ஆகினாலே தான் பிரதான ஆசாரியன் உள்ளே போகும்பொழுது அவனுடைய காலில் ஒரு செயின் போட்டு லாக் பண்ணியிருப்பாங்க. உயிரோடு இருந்தால் அவர் அங்கே நடந்து பணிவிடை செய்கிற சத்தம் கேட்கும். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் சொல்லுவார்களா, நம்முடைய ஆசாரியன் உயிரோடு இருக்கிறார், நம்முடைய ஆசாரியன் உயிரோடு இருக்கிறார், நமக்காக அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார், நமக்காக அவர் தேவனிடத்தில் அவர் இரத்த பலியை கொடுத்து பரிகாரத்தை தேடிக் கொண்டிருக்கிறார். அவர் நடக்கிற சத்தம் கேட்கிறது. அவர் வஸ்திரத்தினுடைய அந்த மணி ஓசைகள் கேட்கிறது. அவர் நடக்கிற சத்தம் வருகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஏறத்தாழ 5 சதுர மைல் சுற்றளவிலே அவர்கள் குடியிருப்பார்கள். அங்கெல்லாம் தகவல் புறப்பட்டு சேரும். என்ன தகவல் போய் சேரும் தெரியுமா? நம்முடைய ஆசாரியன் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜனங்கள் எல்லாம் ஆறுதல் அடைவார்களாம். ஜனங்கள் எல்லாம் ஆறுதல் அடைவார்களாம். ஒருவேளை மரித்து போனால் அவனுடைய சரீரத்தை இழுத்து தான் வெளியெடுப்பார்கள். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டின் ஆசாரியர்களுக்கு இதுதான் ஆசரிப்பு கூடாரத்திலே, தேவாலயத்திலே தகுதி அல்லது சிலாக்கியம். ஆனால் உட்கார வைக்க முடியாத இடத்திலும் கூட நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர் உட்கார வைக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை தான் நம்ம இப்ப பார்க்கணும். 11வது வசனம், அன்றியும் எந்த ஆசாரியனும் நாடோறும் ஆராதனை செய்கிறவனாயும் பாவங்களை ஒரு காலம் நிவர்த்தி செய்யக்கூடாத ஒரே விதமான பலிகளை அநேகந்தரம் செலுத்தி வருகிறவனாயும். அந்த வார்த்தையை நீங்க ஜீவனா சொல்லலையே. அந்த ஆசாரியன் நிற்பான்.
ஆனால் மகா பிரதான ஆசாரியனாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து தம்முடைய இரத்தத்தை கரங்களிலே எடுத்துக்கொண்டு பிதாவினுடைய மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து அங்கே அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக அந்த சலங்கை சத்தம் கேட்டதே. அந்த சலங்கை சத்தம் தான் அந்நிய பாஷையின் சத்தம், ஆவியின் நிறைவின் சத்தம், சபையாருடைய ஆமென் அல்லேலூயா சத்தம். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அங்கே அவன் நிற்பான். ஆனால் வசனத்தை படியுங்கள். 12வது வசனத்தில், இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய, அதில் அந்த மகிமையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. என்றென்றைக்கும் என்கிற பதம் இருக்கிறது, வலது பார்சத்தில் என்கிற பதம் இருக்கிறது, உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார் என்கிற பதம் வைக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நமக்காய் தியாகமான பொழுது அவர் மூலமாய் கிடைத்த ஸ்லாக்கியங்களை பாருங்கள். மறுபடியும் அந்த 12வது வசனத்தை சேர்ந்து சத்தமாய் படிப்போம். இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு சபை ஆண்டவரிடத்தில் வரும் பொழுதெல்லாம் நினைவு கூற வேண்டிய ஒரு காரியம், எனக்காக மரித்தவர் மரித்து போய் முடிந்து விடவில்லை. அவர் உயிரோடு எழுந்தார். அவர் உயிரோடு எழுந்து பிதாவினுடைய வலது பார்சத்திலே அவர் நிறுத்தப்படவில்லை. அங்கே அவர் உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார். தற்காலிகமாய் அல்ல, அவர் நிரந்தரமான பலியாக எனக்காக மாறி இருக்கிறார். இது அவருடைய தியாகம், அவருடைய சிலுவை பாடு மரணங்களினால் நமக்கு கிடைத்த ஸ்லாக்கியம். இன்றைக்கு நமக்கு ஒரு ஆசாரியன் உண்டு. அவர் யார்? உயிரோடு இருக்கிறவர். இன்றைக்கு நமக்கு ஒரு ஆசாரியர் உண்டு. எப்படி அவர் உயிரோடு இருக்கிறார்? மகா பரிசுத்தம் மகா பிரதான ஆசாரியனாய் இருக்கிறார் என்று சொல்ல முடியும். இன்றைக்கு அவருடைய நாமத்தினால் நடக்கிற அற்புதங்கள், அடையாளங்கள், அந்த சத்தம் மணி ஓசை சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. இந்த ஆலயத்திற்கு வருகிறவர்கள் சுகமடைந்து போய் கொண்டிருக்கிறார்களே, ரட்சிக்கப்பட்டு போய் கொண்டிருக்கிறார்களே. இது அவருடைய தியாகத்தின் மேன்மை. கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய அந்த தியாகத்தின் பரிபூரணம் நமக்கு எதை கொடுத்திருக்கிறது? ஒன்றாவதாக அவருடைய தியாகத்தின் ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. ஆமென். இரண்டாவதாக பிதாவினுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிற ஸ்லாக்கியத்தை அவர் பெற்றுக்கொண்டார். இன்று அது நமக்கு பிரிவிலேஜ். இன்று நமக்கு அது ஸ்லாக்கியமாய் மாறி இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? இன்றைக்கு நமக்கு அது ஸ்லாக்கியமாய் மாறி இருக்கிறது. நாமும் எப்போதும் அப்பா என்று அழைத்தவரிடத்தில் போகலாம். ஆமென். சரி, மூன்றாவது கிடைத்த ஸ்லாக்கியம். மூன்றாவது எடுத்துக்கொள்ளுங்கள். 10வது அதிகாரம், எபிரேயர் 10வது அதிகாரம் 12வது வசனம். இவரோ ஒரே பலியை செலுத்தி இடையில ஒரு 4 பாயிண்ட் விட்டுருவோம், டைம் போயிடுச்சு. அதில் 13வது வசனத்தை, எபிரேயர் 10:13, இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாத என் ஒரிஜினல் கண்ணாடி ரிப்பேருக்கு போயிருக்கு. பழைய கண்ணாடி போட்டு படிச்சுட்டு இருக்கிறேன். தப்புன்னா நீங்கள் கவனிச்சுக்குங்க. சரி, சேர்ந்து படிப்போம். ஏதோ இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதபடியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார்.
அதாவது எபிரேயர் 10:14 எடுத்துக்கங்க. ஏனெனில் எப்படி எனில் ரொம்ப முக்கியமான ஒரே ஒரு குறிப்பை மட்டும் நம்ம பார்த்துட்டு முடிச்சிடலாம். அந்த 10வது அதிகாரம் 19வது வசனத்தை எடுத்துங்க. ஆகையால் சகோதரரே, போதும் போதும். இதில் நீங்கள் அந்த 13, 14, 15, 16, 17, 18, 19 வரையிலும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவுடைய தியாகத்தினுடைய பலன் என்ன என்று சொல்லப்பட்டிருக்கும். அவருடைய பிரயாசத்திற்கு பலன் என்ன, அவர் பட்ட பாடுகளுக்கு என்ன பலன். அப்படி ஒன்றும் இல்லைன்னா பிசாசு சந்தோஷப்படுவானா மாட்டானா? பிசாசுக்கு சந்தோஷமா போயிடும். இயேசு கிறிஸ்து பட்ட ஒவ்வொரு பாடுகளுக்கும் அவர் பிரதிபலனை கொடுக்கும் பொழுதுதான், ஆமா பிதா உயிரோடு இருக்கிறார். தண்டனை யாருக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்? இனி யாருக்கு கொடுப்பார்? பிசாசுக்கு கொடுப்பார். இயேசு கிறிஸ்துவுடைய பாடுகளின் பலனை இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுப்பார். எடுத்துக்கங்க, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 53வது அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். 4வது வசனத்திலிருந்து போவோம். மெய்யாகவே அவர் நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். ஏதோ நடந்துச்சு, என்னமோ நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு அவன் தலைவிதி நெத்தியில் எழுதினது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவர்களின் மத்தியில் கீழே படிங்க தொடர்ந்து. வந்தது அவருடைய தழும்புகளினால். ஒவ்வொரு மேன்மைகளை குறித்து வாசிக்கிறோம். யாருடைய யார் மூலமாய் மேன்மை? இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணத்தின் மூலமாய் உள்ள மேன்மைகள், தியாகத்தின் மேன்மைகள், தியாகத்திற்கு தேவன் கொடுக்கிற பிரதிபலன்கள். அது வேணும் இல்லையா? வேணுமா வேண்டாமா? அவரே சொல்லி கொடுத்தார், வேலையாள் கூலிக்கு, சத்தமா சொல்லுங்க, வேலையாள் கூலிக்கு வேலை செய்தா அந்த வேலைக்கேற்ற சம்பளத்தை கொடுத்துடணும். அவன் நெற்றி வேர்வை காஞ்சி போறதுக்கு முன்னாடி அவனுக்கு கொடுக்க வேண்டிய பிரதிபலனை கொடுக்கலன்னா அவனுடைய ஒரு எஜமானன் இருக்கிறார், ஆண்டவர், அவன் நிமித்தம் அவர் என்னை கடிந்து கொள்ளுவார். அதுக்கு தான் சொல்ல, இந்த வேலை யாரா வேலை செய்தாங்கன்னா கூலியை கையில் வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. ஆமே, அதை உடனே திருப்பி கொடுத்துடணும். அவன் வேலை செய்த கூலிக்கு வேணா 10 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டு கொடுத்துருங்க, அவன் மடியில் பிடுங்காதீங்க. சரி, இங்கே பாருங்க, இயேசு கிறிஸ்துவுடைய பாடுகளின் பலன். அந்த 28வது வசனத்தை படிங்கம்மா. அவர் எடுக்கப்பட்டார், அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடிக்க முடியும்? அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடிக்க முடியும்? நியமித்தார்கள். இது இயேசு கிறிஸ்துவுடைய பாடு மரணத்தை ஏசாயா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் அந்த காலத்தில் வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். அவர் வெளிப்படுத்தின சத்தியத்திலே தான் நம்ம படிக்கிறோம். துன்மார்க்கரோட அவருடைய பிரேத குழியை என்ன செய்தார்கள்? நியமித்த. அந்த அடுத்த வார்த்தையை பாருங்க. ஆனாலும் அவர் மரித்த போது ஐசுவரியவான்களோட இருந்தார். அவருடைய மரணம் அற்பப்படுத்தப்பட்டது.
அவருடைய மரணம் கொச்சைப்படுத்தப்பட்டது. அவருடைய மரணம் என்ன செய்யப்பட்டது? கொச்சைப்படுத்தப்பட்டது. அதை கரைப்படுத்த பார்த்தார்கள். ஆனால் பிதாவாகிய தேவனோ அப்படி செய்ய அனுமதிக்கவில்லை. ஆமென். பாருங்க, அவர் மரித்த போது ஐசுவரியவான்களோடு இருந்தார். அவர் கொடுமை செய்யவில்லை. அவர் வாயில் வஞ்சனை இருந்ததுல ரொம்ப முக்கியமான வசனம், ஒரு 3 வசனம் பார்க்கிறோம். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு, புரியுதா உங்களுக்கு? இதுல ஆதாமுடைய சந்ததி நாம். இங்கே பிதா என்ன வாக்கு பண்ணுகிறா? உனக்கு ஒரு சந்ததியை நான் வைப்பேன், உனக்கு ஒரு சந்ததி உண்டாகும். அது எந்த சந்ததி தெரியுமா? உன்னுடைய இரத்தத்தினால் பாவம் வர கழுவப்பட்டு மீட்கப்பட்ட பரிசுத்தவான்கள் அல்லது உன்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிற ஒரு பெரிய சந்ததியை நான் எழுப்புவேன் என்று சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் சும்மாய் வந்து போகிறவர்களாய் இல்லாதபடிக்கு யாருடைய சந்ததிக்குள்ளே நம்மை கொண்டு வைக்கிறார்? குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய சந்ததிக்குள்ளே என்னையும் மகனாக என்னையும் மகளாக மாற்றி வைக்கிறார். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இன்றைக்கு நான் எங்கே இருக்கிறேன்? அதனால தான் ஆண்டவர் சகைவை பார்த்து சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது இவனும் சொல்லுங்க சொல்லுங்க ஆபிரகாமுடைய குமாரனா இருக்கிறானே. அப்ப இந்த காலை ஆராதனையில கிறிஸ்துவின் தியாகம் நமக்கு கொடுத்திருக்கிற பாக்கியம் என்னவென்றால் ரட்சிப்பு என்கிற பாக்கியத்தை நமக்கு கொடுத்தது. என்ன? சரிதானா? நமக்கு என்ன பாக்கியம்? கிறிஸ்துவின் தியாகத்தினால் கிடைத்த ரட்சிப்பு. இரண்டாவது நமக்கு கிடைத்த ஸ்லாக்கியம் என்ன? அவர் தம்முடைய வலது பார்சத்தில் என்னை இதா இயேசுவை உட்கார வைத்தார். எபேசியர்ல 1-2 அதிகாரத்தில் நீங்க பொறுமையா வீட்டில் போய் படிங்க. இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பி அவர் பரலோகத்திற்கு கொண்டு போய் எங்க வச்சிருக்கிறாரா? தன்னுடைய வலது பார்சத்துல. அதே பேசல பவுல் சொல்லி கொடுக்கிறார் சபைக்கு. பாருங்க, தேவஜனமே, விசுவாசிகளே, சோர்ந்து போகாதீங்க. நீங்க அவருடைய பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே. என்ன சுதந்திரம்? அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்த பொழுது பிதாவாகிய தேவன் அவரை தம்முடைய வலது பார்சத்தில் வைத்திருந்ததை போல உங்களையும் அவர் தம்முடைய மகனாக மகளாக மாற்றி கிறிஸ்து இயேசு உங்களை பரலோகத்திற்கு கொண்டு வர வைத்து அங்கே அவர் உங்களுக்கு செய்வதுதான் அவருடைய வலது பார்சத்தில் அவர் உங்களை வைத்துக் கொள்ளுவார். நீங்களும் நானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பரலோகத்திற்கு போன பின்பு நம்முடைய சார்ஜ் எங்க தெரியுமா? நம்முடைய பொசிஷன் எங்க தெரியுமா? நம்முடைய பிரிவிலேஜ் எங்க தெரியுமா? அது இயேசு கிறிஸ்துவின் வலது பார்சத்தில். கரங்களை கொட்டி கரங்களை கொட்டி கரங்களை கொட்டி கரங்களை கொட்டி. ரொம்ப நாளா எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. பொதுவாக நம்ம அசெம்பிளிஸ் ஆஃப் காட்ல கல்யாணம் நடந்தா மாப்பிள்ளையை உட்கார வச்சுட்டு மாப்பிள்ளைக்கு இடது பக்கத்தில் பொண்ணை உட்கார வைக்கிறதுக்கு சேரை போடுவாங்க. சரியா? நான் நடத்தின கல்யாணங்கள் எல்லாம் நான் அப்படி தான் செய்திருக்கிறேன். நான் மூத்தவர்களை பார்த்து இப்படி தான் சார் இப்படி தான் அப்படின்ட்டு நடத்தி இருக்கிறேன். இந்த சமீபத்தில் நடந்த ஒரு கல்யாணத்தில் நான் அப்படி மாப்பிள்ளை பொண்ணை உட்கார வச்சுட்டு போயிட்டேன். திரும்பி பார்த்தா மாப்பிள்ளை பொண்ணு தலைகளாக இருக்கிறாங்க. இங்கே இருக்க வேண்டிய பொண்ணு இங்கே வந்துருச்சு, இங்கே இருக்கு. யார் உங்களை அப்படி உட்கார வச்சதுன்னு கேட்டால், இல்லை ஐயா தான் சொன்னார். ஒரு சீனியர் பாஸ்டர் ஒருத்தர் நம்முடைய அசெம்பிளிஸ் ஆஃப் காட் ஸ்தாபனத்தினுடைய அவர்கள் வந்திருந்தாங்க. அவர் தான் சொன்னார். நமக்கு தான் சும்மா இருக்க முடியாது. உடனே போய் அவர்கிட்ட சொல்கிறேன், பாஸ்டர் நான் தான் சொன்னேன் அப்படி உட்கார வைக்கிறதுக்கு. உட்கார வச்சுக்கிட்டாங்க. இல்லை பாஸ்டர் ஜெயக்குமார்,
அவர் தம்முடைய மனவாட்டி எங்கே வைப்பேன் என்று சொல்லியிருக்கிறார், வலது பாரசத்தில். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் தம்முடைய மனவாட்டியை எங்கே வைப்பாரா? இது தீர்க்க தரிசனம், இது தேவனுடைய திட்டம். அப்போ இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தினால் நமக்கு என்னென்ன ஸ்லாக்கியங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த பாக்கியங்களை நம்முடைய மனதிலே யோசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். நமக்கு நம்பிக்கையற்றவர்களாய் நாம் வாழ்ந்துவிடக்கூடாது. இங்கே இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார், நான் முடிக்கிறேன், என்ன சொல்லுகிறார்? பாடுகளுக்கு உட்படுத்தினார், அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு, அந்த சந்ததியில தான் நம்ம கதை மாறிச்சு இல்லையா? சந்ததியை கண்டு. நீங்க யாருடைய சந்ததி? சாத்தானுடைய சந்ததி. சத்தமே வரலையே. நீங்க யாருடைய சந்ததி? இயேசு கிறிஸ்துவின் சந்ததி. ஆமென். நம்முடைய அப்பா யாரு? எனக்கு அப்படியே நடுங்குது. நம்முடைய அப்பா யாரு? நாம் யாருடைய பிள்ளைகள்? இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. அந்த சந்ததி என்பதை மறந்து போக கூடாது. சரி, ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாட்களாய் நிலைத்து இருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். அந்த சொல்லப்பட்ட அந்த சந்ததி எங்கிருந்து வரும் பாருங்கள். அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு என்ன செய்வார்? அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு. அந்த 12 ஆரம்பத்தை பாருங்க. அவர் தம்முடைய ஆத்துமாவை மரணத்தில், ஆத்துமாவின் வருத்தத்தின் பலன். நீங்க பரலோகத்திலிருந்து பிதா என்ன வாக்கு பண்றாரு? உன்னுடைய பாடுகளுடைய பலனை நான் பூமியில வச்சிருக்கிறேன். என்ன பூமியில? என்ன கிலோ கணக்கில் சர்க்கரையா பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்க போகிறது? இல்லை. எதை கொடுப்பேன்? ஆத்துமாக்களை கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு. அந்த கடைசி வசனத்தில் படிங்க. அவர் தம்முடைய ஆத்துமாவை எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அநேகரை, அந்த வார்த்தை எல்லாரும் அந்த நேகரை போட்டு சொல்லுவோம். கரங்களை உயர்த்துங்க. அநேகரை. இயேசு கிறிஸ்துடைய பாடு மரணத்தினுடைய பிரதிபலனை ஆண்டவர் எவ்வளவு கொடுப்பாரு? இந்தியாவில் கிறிஸ்துவங்க எத்தனை? 2%. அவ்வளவுதானா? நான் நம்பல. அவ்வளவுன்னு நான் நம்பல. ஏன்னா அவர் சொல்லி இருக்கிறாரு, அநேகரை கொள்ளை பொருளாய் தருவேன் என்று இயேசு கிறிஸ்துவுக்கு பிதா வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அப்படியானால் இந்த கணக்கு தப்பு. சில வருஷங்களுக்கு முன்பாக நம்முடைய பிஜேபியில் ஒரு தலைவர், இப்போ நம்ம தலைக்கு முந்தின ஒரு தலை இருந்துச்சு, அத்வானி அவர்கள் சொன்னார்கள், நீங்களும் நானும் நினைக்கிறது மாதிரி 2% கிறிஸ்தவங்க இல்ல, ஏறத்தாழ 40% பக்கத்தில் போயிட்டு இருக்கிறாங்க என்று சொன்னாராம். ஆமேன். என்ன எதற்கு நான் சொல்றேன் தெரியுமா? நம்ம நினைச்சிட்டு இருப்போம் இந்த கூட்டங்களுக்கெல்லாம், சபைகளுக்கெல்லாம் 10 பேர் 15 பேர் தான் வருவாங்க. உலக கண்களுக்கு தெரியாத ஒரு சபை நடந்து கொண்டே இருக்கிறது. அது கர்த்தருடைய கணக்கில் இருக்கிறது. ஆமே, அது ஆண்டவருடைய கணக்கில் இருக்கிறது. அந்த கணக்கு எப்படிப்பட்ட கணக்கு? எண்ணி முடிக்க முடியாத கணக்கு, விவரிக்க முடியாத கணக்கு, எழுதி முடிக்க முடியாத கணக்கு. கரங்களை கோட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவீர்களா? அவருடைய பாடு மரணத்தினுடைய பிரதிபலனை நான் என்ன செய்வேன்? சும்மா தான் பார்த்தேன். அங்க பார்த்தாலே சரி.
அந்த வசனத்தை நாம் வாசித்து முடித்து ஜெபிப்போம். சுமந்து நிமித்தம் அநேகரின மெஜாரிட்டி. மெஜாரிட்டின்னு என்ன சொல்லுங்க? ஒரு 2%, 5%, 10%, 20%, 30, 40, 50, 60 போதுமா? இல்ல அப்படின்னா ஜஸ்ட் பாஸ் அண்டு பிசாசு இயேசு கிறிஸ்துட்ட மாரடிச்சு சொல்லுவான். நீங்க பரலோகத்தை விட்டு பூலோகத்தில் போய் 33 வருஷம் அந்த பாடுபட்டீங்களே, நான் ஒரு பாடும் படல. நான் மேலே உட்கார்ந்துட்டு என் தூதர்களை அனுப்பி நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். நான் ஒரு சொட்டு ரத்தம் கூட விடவில்லை, எனக்கு ஒரு வேர்வை கூட வரவில்லை. அப்படியானால் ஜஸ்ட் பாஸ் தானே நீ என்று பிசாசு கொக்கரிப்பான். 60 பெருசு இல்லை, 70 பெருசு இல்லை. அப்படியானால் அதிக எண்ணிக்கை ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த அதிக எண்ணிக்கை குறைஞ்சது 70% மாற கர்த்தர் எழுப்புதல் அனுமதிக்கிறதுக்கு ஒரு காற்று வீசினா போதும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? காடையில் ஆத்துமாக்களாக விழும், ஆத்துமாக்களாய் நிரம்பும். நீங்க ஆத்துமாக்களை சந்திக்க ஆயத்தப்படுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடுவோம், நாம் ஜெபிப்போம்.